கிறிஸ்துக்கு பின் 1183 ஆண்டிலே யாப்பகுவ மன்னன் முதலாம் போனேக்க பாகு ஹாஜி உஸ்மான் என்பவரை எகிப்துடைய அரசவைக்கு வர்த்தகம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை நடாத்தி இந்த நாட்டு பண்டங்களை பொருட்களை எகிப்துக்கு சந்தைப்படுத்துவதற்கு தேவையான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அந்த ஹாஜி உஸ்மான் அவர்கள் மம்லூக்கிய மன்னரை சந்தித்து இலங்கையின் சார்பிலும் இலங்கை ராஜாவுடைய சார்பிலும் எடுத்துச் சொன்ன அற்புதமான வசனங்கள் இன்று வரலாற்றிலே பதிவாக இருக்கின்றன. அவர் ஒரு கட்டத்தில் சொன்னார், இலங்கை என்றால் எகிப்து, சிலோன் என்றால் இலங்கை என்றால் எகிப்து, எகிப்து என்றால் இலங்கை. அந்த அளவுக்கு இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில் இறுக்கமான உறவும் தொடர்பும் இருக்கிறது. எம்மிடம் யானை தந்தம் இருக்கிறது, எம்மிடம் மாணிக்கக்கல் இருக்கிறது, எம்மிடம் வாசனை திரவியங்கள் இருக்கின்றன, இவற்றையெல்லாம் உங்களுக்கு தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்று அன்று இலங்கையின் சார்பிலே அங்கு போய் பேசக்கூடிய அளவுக்கு இந்த ஹாஜி உஸ்மான் இருந்திருப்பதை பார்க்கிறோம். 1762 ஆண்டு இந்த நாட்டுக்கு ஆங்கிலேயருடைய சார்பிலே ஒரு பிரதிநிதி வந்தார். பைபஸ் என்பது அவருடைய பெயர். அவர் இலங்கைக்கு வந்த போது இலங்கை மன்னருடைய ராஜாங்க பிரதிநிதியாக அவரோடு அவருடைய இலங்கை விஜயத்திலே முழுமையாக நின்றவர் மௌலா முஹந்திரம் என்பவருடைய மகனாரான உதுமா லெப்பை என்பவர். இவர் இலங்கையில் இவ்வாறு வெளிநாட்டு தூதுவர்கள் வந்தபோது இலங்கை மன்னருடைய சார்பில் ராஜாங்க பிரதிநிதியாக நின்று செயற்பட்டது மாத்திரமல்ல, பல சந்தர்ப்பங்களில் இலங்கையின் சார்பிலே வெளிநாடுகளுக்கு போனார். இவருடைய தந்தையாரான மௌலா முஹந்திரமும் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு சென்று இலங்கையுடைய சார்பிலே பல்வேறு பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டதாக வரலாறு சொல்கிறது. மன்னர் கீர்த்திஸ்ரீ ராஜசிங்கவுடைய அரசவையிலே மிக முக்கியமான ஒரு மருத்துவர் இருந்தார். அவருடைய பேர் கோபால முதலியார் என்பது. இவர் மருத்துவராக மாத்திரம் அல்லாமல் இலங்கை மன்னனுடைய வெளிநாட்டு மிஷனுக்காகவும் பல சந்தர்ப்பங்களே அனுப்பப்பட்டிருக்கிறார். கண்டி ராஜ்யத்தை நீங்கள் படித்து பார்த்தால் இவ்வாறு கண்டி ராஜ்யத்திலே இலங்கை முஸ்லிம்கள் தங்களுடைய மிகப்பெரிய பங்களிப்பை அமைச்சர்களாக, மருத்துவர்களாக, சமையல் அறையில் சமைக்கின்ற சமையற்காரர்களாக எல்லாம் நின்று செயற்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியும். இது பற்றி விரிவாக பார்க்க விரும்புபவர்கள் தி முஸ்லிம்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா 1000 இயர்ஸ் ஆஃப் எத்னிக் ஹார்மனி என்ற பேராசிரியை லோனா தேவராஜா அவர்களுடைய ஆக்கத்தை பார்க்க வேண்டும். சிங்கள மொழியிலும் அது இப்போது பெயர்க்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சகோதர இனத்தவர்களுக்கு அந்த நூலை நாம் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் நாம் அந்த நூலை ஆழமாக வாசித்து கிரகிக்க வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். சிங்கள மொழியிலே ஸ்ரீலங்காவே முஸ்லிம் வரு சஹஸ்ரேக ஜனவார்கிக சஹஜீவனே என்ற பெயரில் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது நான் நினைக்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் இந்த நாட்டிலே எமது வரலாறு. அன்று கூட இராணுவத்திலே முஸ்லிம்கள் பங்கேற்று இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கு தமது பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். சீதாவக் ராஜ்யத்தில், கோட்டை ராஜ்யத்தில், கண்டி மன்னர்களுடைய படைகளில் எல்லாம் முஸ்லிம்கள் படை வீரர்களாக இருந்து செயற்பட்டிருக்கிறார்கள். படை தளபதிகளாக கூட இருந்திருக்கிறார்கள். இலங்கையுடைய சுதந்திர போராட்டங்களிலே பங்கேற்று மகத்தான பங்களிப்பு செய்தவர்கள் எமது மூதாதையர்கள். போர்த்துகீசரோடு போராடிய புகழ்பெற்ற சமூகம் இலங்கை முஸ்லிம் சமூகம். உள்ளாந்தரோடு போராடியவர்கள் முஸ்லிம்கள். உண்மையில் இலங்கையின் சில மன்னர்கள் போர்த்துகீசரோடு பொறும முடியாது, மோத முடியாது என்று பின்வாங்கிய நேரத்திலே மற்ற மன்னர்களோடு சேர்ந்து போர்த்துகீசருக்கு எதிராக மிகப்பெரிய படை திரட்டி சென்று போராடி இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக மகத்தான பங்களிப்பு செய்தவர்கள் இலங்கை முஸ்லிம்கள், எமது மூதாதையர்கள். KW குணவர்தன் அவர்கள் இதை அற்புதமாக சொல்கிறார்கள். முஸ்லிம்கள், இலங்கை வாழ் முஸ்லிம்கள் போர்த்துகீசருக்கு எதிராக மேற்கொண்ட அந்த போராட்டத்தின் விளைவாக இலங்கை முஸ்லிம்களுக்கும் இந்த நாட்டுடைய பெரும்பான்மையினரான சிங்கள மக்களுக்கும் இடையிலான உறவு மேலும் பலப்பட்டது என்று சொல்கிறார். இலங்கை நாட்டிலிருந்து இந்த நாட்டை ஆக்கிரமிப்பதற்காக வந்த அல்லது ஆக்கிரமித்து நீண்ட நாள் ஆட்சி செய்த போர்த்துகீசரை இந்த நாட்டிலிருந்து துரத்துவதற்கு முஸ்லிம்கள் வழங்கிய ஒத்துழைப்பின் விளைவாக மன்னர் ராஜசிங்க அவர்கள் கண்டியிலே முஸ்லிம்களுக்கு குடியேறுவதற்கு நிலங்களை இலவசமாக வழங்கினார் என்று மிக தெளிவாக வரலாறு சொல்கிறது. இந்த நாட்டிலே எந்த அளவுக்கு முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் அல்லாதாருக்கும் இடையிலான உறவு, குறிப்பாக சிங்கள மக்களுக்கு இடையிலான உறவு இருந்தது என்று சொன்னால், பன்சலைக்கு சொந்தமான காணிகள் பன்சலையுடைய நிர்வாகிகளினாலும்
பன்சலையை பராமரித்த மதகுருக்களாலும் பள்ளிவாசல் கட்டுவதற்காக சந்தோஷமாக காணிக்கையாக அன்பளிப்பாக முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டது. குர்நாகலிலே ரிதீகம என்ற இடம் இருக்கிறது. நானும் குர்நாகலை பிறப்பிடமாக கொண்டவன். அந்த ரிதீகமையில் இருக்கிற விகாரை பள்ளி கட்டுவதற்காக காணி கொடுத்தது மாத்திரமல்ல, பள்ளிவாசல் ஹசரத்துக்கு பன்சலையிலிருந்து மாதா மாதம் சம்பளம் கொடுத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்லிணக்கமும் நல்லுறவும் அன்று இருந்திருக்கிறது செய்து பாருங்கள். அது சாதாரணமாக ஏற்பட்டிருக்க முடியாது. முஸ்லிம்களுடைய பங்களிப்பின் காரணமாக, ஒத்துழைப்பின் காரணமாக, பிற சமுதாயத்தோடு அவர்கள் கொண்டிருந்த அந்த ஆரோக்கியமான உறவின் காரணமாக ஏற்பட்ட ஒரு விளைவு என்றுதான் நாம் சொல்ல முடியும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எமது பிற்பட்ட கால அரசியல் தலைவர்கள், சமூக தலைவர்களும் கூட இந்த நாட்டுடைய பிரதான நீரோட்டத்திலிருந்து தமது பங்களிப்பை நிறைவாக செய்திருக்கிறார்கள். டிபி ஜாயாவாக இருக்கலாம், சர் ராசிக் ஃபரீதாக இருக்கலாம், பதீதுன் மஹமூதா அவர்களாக இருக்கலாம், பிற்பட்ட கால அரசியல் தலைவர்களான ஏசிஎஸ் ஹமீதாக இருக்கலாம், பாக்கிர் மாக்காராக இருக்கலாம். இவர்கள் எல்லோரும் இந்த நாட்டுடைய மேம்பாட்டுக்காக தமது பங்களிப்பை செய்தவர்கள். இவையெல்லாம் ஓங்கி சொல்லப்பட வேண்டிய தேவை அவசியம் என்று ஏற்பட்டிருக்கிறது. ஏன் முஸ்லிம்கள் வரலாறு நெடுகிலும் இத்தகைய நிலைப்பாட்டை எடுத்தார்கள்? இதற்கு காரணம் அவர்களுடைய மார்க்க பின்புலம், மார்க்கத்தின் போதனைகள், மார்க்கத்துடைய வழிகாட்டல்கள். அதுதான் மிக முக்கியமான காரணம். இந்த நாட்டுக்கு போர்த்துகீசர் வந்தார்கள், ராணுவத்தோடு வந்தார்கள், ஆயத்தோடு வந்தார்கள், கைப்பற்றினார்கள், ஆட்சி செய்தார்கள். இந்த நாட்டுடைய வளங்களை சுரண்டிக் கொண்டு தமது நாட்டுக்கு சென்றார்கள். ஒல்லாந்தர்கள் வந்தார்கள், ராணுவத்தோடு வந்தார்கள், கைப்பற்றினார்கள், ஆக்கிரமித்தார்கள், ஆட்சி செய்தார்கள். இந்த நாட்டுடைய வளங்களை சுரண்டு கொண்டு அவருடைய நாட்டுக்கு சென்றார்கள். பிரித்தானியரும் அப்படித்தான் நடந்து கொண்டார்கள். நமது மூதாதையர்களில் ஒரு சாராரும் இந்த நாட்டுக்கு வந்தவர்கள் தான். வந்தவர்கள் எந்த நாட்டுக்கு இந்த நாட்டுடைய வளங்களை சுரண்டி சென்றார்கள்? எந்த ராணுவத்தோடு வந்தார்கள்? எந்த படையோடு வந்தார்கள்? இந்த நாட்டுடைய இறைமைக்கு எப்போது சவால் விட்டிருக்கிறார்கள்? அதற்கு மாற்றமாக நேர் எதிராக இந்த நாட்டுக்கு விசுவாசமானவர்களாக இந்த நாட்டு மன்னர்களோடு இணைந்து, ராஜாக்களோடு இணைந்து தமது பங்களிப்பை செய்து தாமும் வாழ்ந்து இந்த நாட்டுக்கும் தங்களுடைய மகத்தான பணியை நிறைவேற்றுவர்களாகத்தான் வரலாறு நெடுகிலும் இன்று வரை இந்த கணப்பொழுது வரை இருந்து வந்திருக்கிறார்கள். இந்த நாட்டு சமுதாயம் எப்போதும் பயங்கரவாதத்துடனோ தீவிரவாதத்துடனோ அல்லது இன்று சொல்லப்படுவது போல இந்த மீடியாக்கள் கொச்சைப்படுத்துவது போல ஜிஹாத் அமைப்புடனோ சம்பந்தப்பட்ட ஒரு சமூகம் அல்ல. அதை முற்று முழுதாக நாம் நிராகரிக்க வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா கூட கடந்த வாரம் இதற்கென்று ஒரு தனியான அறிக்கையை வெளியிட்டது. இப்போது கூட இலங்கையை சேர்ந்த பல அணிகளை சேர்ந்த உலமாக்களுடைய ஒரு கூட்டம் 6:15 மணி வரை அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய தலைமை பீடத்தில் நடந்தது. எல்லா அமைப்புகளையும் சேர்ந்த உலமாக்கள் கூடி இன்றைய நிலையை பற்றி மிகவும் கவலையோடு கரிசனையோடு ஆய்வு செய்தார்கள். மிக நல்ல நிலைப்பாடுகளை எடுப்பதற்கு அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். நீங்களும் கூட இந்த நாட்டிலே நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலை வருவதற்கு இந்த சந்தர்ப்பத்திலே துஆ செய்ய வேண்டும் என்று நான் மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, உண்மையில் முஸ்லிம்களுடைய மார்க்க பின்னணிதான் இப்படிப்பட்ட மனிதாபிமான நிலைப்பாடுகளுக்கு பிரதானமான காரணம். மனிதர்களுக்கு நன்றி சொல்லாதவன் அல்லாஹ்வுக்கு நன்றி சொன்னவன் அல்ல என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த நாட்டிலே வரலாறு நெடுகிலும் பிரதான நீரோட்டத்தில் நின்று எமது பெரும் பங்களிப்பை செய்து வந்திருக்கிறோம் என்றால் அதற்கு பிரதானமான காரணம் நமது மார்க்கமும் நமது மார்க்கம் நமக்கு தந்த வழிகாட்டல்களும் தான் என்பதனை இங்கே நான் கடைசியாக சொன்னேன்.